Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோவில் நம்ம NDA உடைய 2025 மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the sum of the first k terms of the series S is 3k square plus 5k. Which one of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ given என்னது அப்படின்னா, முதல் k டேர்மை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3k ஸ்கொயர் ப்ளஸ் 5k கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த சீரிஸ் வந்து அரித்மெட்டிக்கா இல்லை ஜாமெட்ரிக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அது அரித்மெட்டிக்காக இருந்தால் காமன் டிஃபரன்ஸ் என்னது, ஜாமெட்ரிக்காக இருந்தால் காமன் ரேஷியோ என்னது அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அரித்மெட்டிக்கா ஜாமெட்ரிக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வே இருக்குது. என்னதுன்னா, நமக்கு nth டேர்ம் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ nth டேர்ம் மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே அதை வச்சு நம்ம அரித்மெட்டிக்கா ஜாமெட்ரிக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏகே, அதாவது kth டேர்மோட ஃபார்முலா என்னன்னா எஸ்கே ப்ளஸ் 1 மைனஸ் எஸ்கே. ஓகே, எஸ்கே ப்ளஸ் 1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? கே இருக்க வேண்டிய இடத்துல கே ப்ளஸ் 1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 3 இன்டூ கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்டூ k plus 1 minus 3k square plus 5k. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, ஸோ இந்த 3k ஸ்கொயர் இந்த 3k ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த 5k கேன்சல் ஆயிரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 6k + 8 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு kth டேர்ம் கிடச்சிருச்சு, அதாவது nth டேர்ம் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு இது ஏபியா ஜிபியான்னு சொல்லிடலாம். எப்படின்னா, இந்த kth டேர்ம் வந்து லீனியராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபி தான். ஓகே, which means some constant into n plus another constant. இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏபி வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? என்னங்கிறது nth டேர்ம். ஸோ என்னங்கிறது வந்து அந்த n நம்பர். ஸோ nth டேர்ம் வந்து an + b ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீரீஸ் வந்து ஏபி தான். ஓகே, ஸோ இப்போ இது ஏபின்னு தெரிஞ்சிருச்சு. காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு காமன் டிஃபரன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு a2 மைனஸ் a1. ஓகே, ஸோ d is equal to a2 minus a1. ஸோ d is equal to what is a2? இந்த இடத்துல கேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 6 into 2 plus 8 minus what is a1? 6 into 1 plus 8. 8 plus 8 and negative 8 get cancelled. 6 into 2 minus 6 into 1, so it is 6. So d is equal to 6. So common difference 6 and it is AP, so it is option P. Thank you so much for watching this video. இதே மாதிரியே நிறைய NDA மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு மறக்காம நம்ம DK மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's me DK. Always remember, மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா, பார்த்துக்கலாம்.